நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. தாவேகாவுக்கு விரைவில் அவர் சென்று இணைய இருப்பதா சொல்லப்படுது. உங்களுடைய கருத்து சார் இதுல? ஆமா, சமீப காலமாக அரசியல் களத்துல பல்வேறு அதிரடி திருப்பங்கள் மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய நீட்சியா தற்போது செங்கோட்டையனுடைய செயல்பாடுகளும் நமக்கு தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த மனோஜ் பாண்டியன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில இன்னொரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போற போது ஆட்டோமேட்டிக்கான பதவி போயிடும். அதனால தாங்களே ராஜினாமா செஞ்சுட்டு தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கருதி எங்க போறதுங்கிற முடிவு எடுத்து அங்க போய் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க காலம் முதலே இந்த 53 வருஷமா பயணித்து வருகிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து மிக முக்கிய பொறுப்புகள்ல இருந்தவர். ஒரு 8-9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருக்கு நெருக்கடி வந்து அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது கூட அவரை திமுகவிலிருந்து திமுகவுக்கு அழைத்து செல்வதற்கெல்லாம் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற திரு முத்துசாமி, ரகுபதி போன்றவர்களாம் முயற்சி மேற்கொண்டு நான் ஒருபோதும் இந்த கட்சியிலிருந்து மாற மாட்டேன்னு அமைதியாக இருந்து மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பயணித்தார். ஆனால் இன்று திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம் காரணமாக கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னதற்காக முதல்ல பொறுப்புகள் இருந்து எடுக்கிறது, அப்புறம் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார் என்கிற பொழுது மிகவும் காயப்பட்டிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். அப்ப திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகற்ற வேண்டும் என்றால் நாம எந்த முடிவையும் எடுக்கலாம் என்கிற நிலைப்பாட்டுக்கு திரு செங்கோட்டையன் வந்து விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்ப எங்கு இணைய போகிறார், தாவேகாவில் இணைகிறார் என்பதுதான் கடந்த 3 நாட்களாக பரவலாக பேசப்படுகிறது. வலைத்தளங்கள்ல, காட்சி ஊடகங்கள்ல, பத்திரிகைகள் அந்த தகவல்கள், செய்திகள் வருகிறது. இதுவரையிலும் அவர் மறுக்கவும் இல்லை, சேரப்போகிறேன் என்று சொல்லவும் இல்லை. எனவே அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது குறிப்பிட்ட நாளை 27ஆம் தேதி அவர் சேருகிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சேருகிறாரா இல்லையா நிச்சயமா இன்று மாலைக்குள்ள அல்லது நாளைக்குள்ள தெளிவாக தெரிய வரும். அந்த நிலைப்பாடை ஏன் எடுத்தார் என்பதற்கு நிச்சயமா நம்ம திரு எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடு தான் அவரை அதை நோக்கி தள்ளி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருந்த ஒரு நபர் திடீர்னு வேறொரு கட்சியில போறார் அப்படின்னா அந்த அதிமுக கட்சி தொண்டர்களிடையே இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க எடப்பாடி பிடிவாதமா இருக்காரு, அதனாலதான் இது போன்ற நடவடிக்கைகள் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பிடிவாதம் அதிமுகவை எந்த நிலைக்கு கொண்டு தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பெரிய பின்னடைவுக்கு, சரிவுக்கு, பெரும் தோல்விக்கு கொண்டு போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் 2024 தேர்தலில் அவர் வகுத்த வியூகம், அவருடைய அணுகுமுறை நமக்கு தெளிவாக்குனது. அதற்கு பிறகுதான் 2026 தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தியாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும், அப்போதுதான் வெற்றி சாத்தியம்னு தான் திரு செங்கோட்டையன் உட்பட அந்த 6 முன்னணி தலைவர்கள் போய் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு வலியுறுத்துறாங்க. ஆனால் அப்படி சந்தித்ததையே பச்சை பொய் என்று சொல்லிய திரு எடப்பாடி பழனிசாமி மீது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் பயணிப்பது அப்படிங்கிற கண்ணோட்டம் மூத்த தலைவர்கள் இருந்து அடுத்தடுத்த நிலைகளில் இருப்பவர்களுக்குமே வந்துருச்சு. பொதுவெளிகளில், மக்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே தேர்தலில் திமுகவை வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற கருத்தாக்கம் வந்துருச்சு. ஆனாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிட்டாலும் இதே நிலையில் நீடிப்போம், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அதிமுக நம்ம கைவசமே இருக்கட்டும், நமக்கு பின்னாடி நம்ம மகன், மருமகன், மகன் இப்படி ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி விடலாம் என்று கருதுகிறாரோ என்கிற ஒரு ஐயப்பாடு பொதுவெளிகள்லையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற அடிப்படை தொண்டர்கள் இருந்து எல்லோரும் மத்தியிலும் வந்துருச்சு. இதற்கான தீர்வு என்ன என்பது நமக்கு இன்னும் ஒரு ஜனவரி மாதத்துல எந்த மாதிரி கூட்டணி அமைய போகிறது, எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை திரு எடப்பாடி எடுக்க போகிறார், அதை பொறுத்துதான் அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன என்பது நமக்கு தெரிய வரும். சகோதரன், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.